நலத்துடன் வளத்துடன் வாழ்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் செம்மையாக இருக்கேன். நீங்களும் செம்மையாக இருக்கீங்க நம்புகிறேன். உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். என்ன விஷயம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு. பி பாசிட்டிவ். பி பாசிட்டிவ்னா உடனே நீங்கள் பிளட் குரூப் நினைக்காதீங்க. இது பி பாசிட்டிவ்ங்க. அப்படி என்ன இருக்குது இதில் அப்படின்னா, நம்ம ஒரு கானம் எப்படி இரும்பு இருக்குதோ, அதே மாதிரி நம்ம பேசுகிற பேச்சு, அதே மாதிரி நம்ம யோசிக்கிற விஷயங்கள், நம்ம சுற்றி இருக்க விஷயங்களும் இருக்கும். இப்போ நம்ம பாசிட்டிவாக பேசினா, பாசிட்டிவாக யோசித்தா, அப்போ பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை சேரும். அதுதான் ஒரு இயற்கையோட விதின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு பாசிட்டிவாக பேசணும்? அதுவும் அடுத்தவங்ககிட்ட ஏன் நம்ம பாசிட்டிவாக பேசணும்? நம்மளும் பாசிட்டிவாக வச்சுக்கணும், அடுத்தவங்ககிட்ட பேசணும். ஏன்? ஒரு ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்க. இது ஆக்சுவலாக சைக்காலஜியாக முக்கியமாக குழந்தைங்கிட்ட ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஒரு 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 நபர் 2 குழந்தைங்கள கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு ஒரு குழந்தைகிட்ட சொல்கிறாரு, நீ இந்த வழியாக போ, அங்கே ஒரு வெள்ளை குரங்கு இருக்கும், அதை நல்லா கவனிச்சிட்டு வா, நான் அதை வச்சு ஒரு கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு குழந்தைகிட்ட என்ன சொல்கிறாரு, 2 பேரையும் தனித்தனியாக அனுப்புகிறாங்க. இன்னொன்று குழந்தைகிட்ட என்ன சொல்கிறாங்க, உள்ளே போ, அங்கே குரங்கு இருக்கும், வெள்ளை குரங்கு இருக்கும், அதே மாதிரி கருப்பு குரங்கு இருக்கும், நீ கருப்பு குரங்கு பார்க்கக்கூடாது, அதை கவனிக்கக்கூடாது, வெள்ளை குரங்கை மட்டும்தான் நீ பார்க்கணும், கவனிக்கணும். நீ வெள்ளை குரங்கு கவனிச்சிட்டு வா, நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு வெளியே 2 பேரும் வந்துடுறாங்க. அந்த இடத்த பார்த்துட்டு வந்துடுறாங்க. அந்த முதல் குரங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அந்த வெள்ளை குரங்கோட காது கலர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை உடனே சிகப்பு அப்படின்னு சொல்லிடுச்சு. 2வது குழந்தைகிட்ட போய் அதே கேள்வி கேட்குறாங்க. அந்த குழந்தைகிட்டேருந்து அந்த பதில் சரியாக வரலை. உடனே அப்போ நான் கருப்பு குரங்கை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, நீ கருப்பு குரங்கை பார்த்தல, கவனிச்சல அப்படின்னு சொன்னான். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நான் அதை தான் கவனித்தேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம எந்த வார்த்தைகளை சொல்கிறோமோ அதுதான் மூளையில் போய் பதியும். மூளை அதை தான் செயல்படுத்தும். அவங்க குழந்தைகிட்ட வெள்ளை குரங்கை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னனால வெள்ளை குரங்கு பார்க்கணும், அதை மட்டும் மூளையை பதிஞ்சிடுச்சு. அதை அந்த குழந்தை செஞ்சிச்சு. 2வது குழந்தைகிட்ட கருப்பு குரங்குன்ற வார்த்தை போச்சு, பார்க்காதன்ற வார்த்தை போச்சு, வெள்ளை குரங்கு வார்த்தை போச்சு, பார்க்கணுன்ற வார்த்தை போச்சு. அப்போ அந்த மூளைக்கு கருப்பு குரங்குன்றதும் வார்த்தையும் பதிஞ்சனால அது கருப்பு குரங்கையும் கவனிச்சிச்சு. அதனால அது அங்கே குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே, ஒரு குழந்தைகிட்ட போய் வண்டியோ இல்லை ஒரு சைக்கிளோனாலும் வேகமாக ஓட்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில், அதே பாசிட்டிவாக சைக்கிளை நிதானமாக பார்த்து ஓட்டு அப்படின்னு சொன்னோன்னா அதோட விளைவு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அது மைண்டில் பதிகிற விஷயம் என்னென்னா, சைக்கிள் ஓட்டணும், நிதானமாக ஓட்டணும், பார்த்து ஓட்டணும், இதுதான் மைண்டில் பதியும். அப்போ மூளையில் என்ன பதியுதோ அதுதான் அவங்க செயல்படுத்துவாங்க. அதே மாதிரி நம்மளும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம யோசித்து பேச பேச நாளடைவில் அது நமக்கு நல்லா பழகிரும். இன்னொரு வகையில் சொல்லணும்னா, இந்த பாசிட்டிவ் விஷயம்ன்றதுல எதுவுமே நம்ம தாட்ஸு எல்லாமே கண்ணாடி மாதிரி நமக்கே திரும்பி பிரதிபலிக்கும். ஒரு எதிரொலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு அழகான கிராமம், மலை பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் சோகமாக இருப்பான். இப்போ அந்த ஊரில் அந்த கதை சொல்கிற பாட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டி அந்த பையனை கூப்பிட்றாங்க. என்னப்பா, ஏன் எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்க அப்படின்னு. எனக்கு எதுவுமே சரியில்லை, எல்லாம் அப்படி இருக்குது இப்படின்னு எல்லாமே அவன் நெகட்டிவாகவே சொல்லிக்கிட்டே இருக்கான். உடனே அந்த பாட்டி என்ன சொன்னாங்க, உனக்கு எல்லாம் சரியாகணும்னா இந்த மலை மேலே ஒரு குகை இருக்குது, நீ அங்கே போயிட்டு நீ சொல்லு அதுக்கிட்ட,
அது திருப்பி உனக்கு வந்து நல்லது சொல்லும் அப்படின்னு சொல்லும். அதாவது திருப்பி உனக்கு கான விஷயங்கள் அது சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் அந்த மலையில போய் கத்துறான். எனக்கு லைஃப் சரியில்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அது வேகமாக திரும்பி எதிரொலிக்குது. லைஃப் சரியில்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்ட்டு திருப்பி அந்த பாட்டுக்கிட்ட வந்து சொல்கிறான். இந்த மாதிரி நான் சொன்னேன், இப்படி அது சொன்னுச்சு. வேகமாக அந்த பாட்டி நான் சொன்னாங்க, நீ பாசிட்டிவாக சொல்லு, நான் சந்தோஷமா இருக்கேன், என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படின்னோடனே திருப்பி அந்த போய் சொல்கிறான். அந்த கத்துறான், நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு கத்துறான். உடனே அதே விஷயம் அவனுக்கு திரும்பி வருது. அதே மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கோம், நம்ம நல்லா இருக்கோம், எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக யோசிக்கணும், எந்த ஒரு செயலையும் பாசிட்டிவாக யோசிக்கணும், சொல்கிறதும் பாசிட்டிவாக செஞ்சோம் சொன்னோன்னா அது திருப்பி நமக்கு பாசிட்டிவாக வரும். அந்த வைப்ரேஷன் வந்து நமக்குள்ளே எப்பயுமே இருக்கும், நமக்கு வெளியவும் இருக்கும். அது அடுத்தவங்களுக்கு பாஸ் ஆகும். நம்ம மட்டும் பாசிட்டிவாக இல்லாமல் நம்மளோட வைப்ரேஷன் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் போய் அவங்களும் பாசிட்டிவாக இருப்பாங்க. சந்தோஷம் அப்படியே பரவும். எல்லாருமே ஒரு சந்தோஷ ஃபீல்ல இருக்கலாம். ரொம்ப போர் அடிக்கிறேன்னு தெரியல. உங்களுக்கு என்னோடது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் சொன்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு யோசிக்க தோணுச்சுன்னா, உங்களுக்கு புரியுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தகவலோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.